செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இலங்கையைச் சேர்ந்த 38 வயதுடைய காலி மாவட்டத்தின் பிரஜையான தரிந்து என்பவர் 57 நாட்கள் குறைந்த அளவு காலப்பகுதிக்காக இஸ்ரேலுக்கு வீட்டு நிர்மாண பணிகளுக்காக டெல் அவீவ் நகரத்துக்கு சென்றிருந்த நிலையில் அங்கு தலை வேறாக வெட்டப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். இலங்கையினுடைய காலி மாவட்டத்தினுடைய அம்பலாங்குடை பகுதியிலிருந்து மிகவும் முக்கியமான ஒரு பிரதேசமும் கூட குறைந்தளவு நாட்களுக்காக குறைந்தளவு நாட்களுக்காக அந்த குறுகிய கால பகுதியிலே ஒரு தச்சு தொழிலாளியாக ஒரு கட்டிட நிர்மாண பணிகளுக்காக அங்கு சென்றிருந்த இலங்கையினுடைய தரிந்து என்பவர், அதாவது மிக முக்கியமாக இந்த விடயத்தினை பேசுவதற்கு காரணமே இஸ்ரேலை பற்றி சகோதர மொழி பேசுகின்ற மக்கள் மத்தியிலே வேறொரு நோக்கம் இருக்கிறது. இருந்தாலும் பலருக்கு மத்தியில் அதுக்கு காரணம் இலங்கையிலிருந்து அங்கு தொழிலுக்கு செல்பவர்கள் சிங்கள சகோதரர்கள் மத்தியிலே அதிகம். இந்த நிலையிலே இந்த விடயம் என்பது இப்போது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதாவது இந்த சம்பவம் இடம்பெற்றமை என்னென்ன காரணங்கள் என்பது தொடர்பான முழுமையான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. குறுகிய கால பகுதிக்காக, அதாவது குறைந்தளவு நாட்கள், கொஞ்சம் குறைந்தளவு காலப்பகுதிகளுக்காகத்தான் அந்த காலப்பகுதியிலே பணியில் ஈடுபடும் நோக்கில் சென்றவர். இந்த குறுகிய காலத்திற்குள் இடம்பெற்ற இந்த சம்பவம் என்பது நீண்ட நாட்களாக அங்கிருப்பவர்களுக்கும் ஒரு செய்தியை சொல்கிறது. அதாவது குறித்து அவர் தங்கியிருந்த கட்டிடத்திலிருந்து இரவு 10:30 மணி அளவில் தன்னுடைய மனைவிக்கு அவர் தொலைபேசி மூலம் அழைத்திருக்கிறார். மதுபானம் அருந்த செல்வதாகவும் அதனை அருந்துவிட்டு தான் நேரத்தோடு வந்து உங்களோடு பேசுகிறேன் என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார். ஆனால் அவர் திரும்பி பல மணி நேரங்களாகியும் அழைக்காத காரணத்தினால் அவருடைய மனைவி பதறியிருக்கிறார். இதற்கிடையே அவர் இருந்த கட்டிடத்தின் கீழே ஒரு தென்னாப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்தவர் ஒரு காவலாளியாக பணிபுரிகிறார். இந்த நிலையில் அந்த காவலாளி சிறுநீர் கழிப்பதற்கு அந்த கூடாரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு செல்கின்ற போது அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேல் இளைஞர்கள் வழமையாக அவர் மீது கற்களை வீசி அவரை துன்புறுத்துவது வழமை என்று தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தரிந்து என்ற இலங்கை அந்த பிரஜை அந்த இடத்தால் செல்கின்ற போது அவரும் ஒரு தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக அந்த இடத்தால் சென்றார் என்பதுதான் தகவல். அவ்வாறு செல்கின்ற போது இவர் அவ்வாறு கற்களை வீசி அடித்த ஒரு இஸ்ரேலியர் என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார் அந்த தென்னாப்பிரிக்க பிரஜை. அவர் ஏற்கனவே மனவிரக்தியில் இருந்த நிலையில் இவரும் ஒரு இஸ்ரேலியர் என்று நினைத்து, இஸ்ரேலியர்களோடு இருக்கக்கூடிய கோபத்தை இவர் இஸ்ரேலியர் என்று நினைத்தது அவரை 2 துண்டாக வெட்டி கொலை செய்து விட்டார். இந்த நிலையில் பிறகு அவர் அவருடைய தலையை விட்டு அந்த தலையையும் எடுத்துக்கொண்டு அவர் வேறொரு இடத்திற்கு சென்று விட்டார். பிறகுதான் அவர் இஸ்ரேல் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிறகுதான் அவர் தெரிவித்திருக்கிறார், இந்த சம்பவத்தை தான் தவறுதலாக இஸ்ரேலியர் என்று நினைத்து அவரை கொலை செய்து விட்டேன் என்று. பிறகு தேடி பார்த்ததிலே இந்த தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த பிரஜை ஐஸ் உள்ளிட்ட பல சட்டவிரோத போதைப் பொருட்களில் கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஒருவர் என்றும் தெரிய வந்திருக்கிறது. இதுதான் செய்தி. இந்த நேரத்தில் ஒரு விடயத்தினை ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த கொலை செய்யப்பட்டவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இருவருமே கல்வியிலே கற்கக்கூடியவர்கள், மாணவர்கள். அவருடைய மனைவி போது மிக கவலையாக இருக்கிறார். இந்த தருணத்தில் ஒரு விடயத்தினை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேலியர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்பதனை இது காட்டுகிறது. அதாவது இவரை கொலை செய்தவர் ஒரு தென்னாப்பிரிக்கர் தான். தென்னாப்பிரிக்கா இஸ்ரேலோடு சேர்ந்து போகக்கூடிய ஒரு நாடும் அல்ல. அந்த நாட்டு பிரஜை கொலை செய்தவர் எவ்வளவுதான் பெரிய கடத்தல்காரராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், அது 2வது பட்சமான விடயம் தான் இந்த சம்பவத்தை பொறுத்தும். ஆனால் இந்த சம்பவத்திற்கு அந்த தென்னாப்பிரிக்காவினுடைய அந்த பிரஜையை தூண்டியது யார்? இஸ்ரேலியர்கள். அதாவது கல்லெறிந்து ஒரு மனிதனை துன்புறுத்தும் அளவுக்கு அவர்கள் எவ்வளவு கயவர்களாகவும் மிருக வதை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள், மிருகத்தனமானவர்களாக, மிருக குணம் கொண்டவர்களாக இருக்கிறார் என்பது புரிகிறது இல்லையா? ஒரு வாழ்க்கையிலே ஒரு மனிதர் கல்லடிப்படுகிறார் என்றால் அது எந்த நோக்கத்துக்காக என்று இருக்க வேண்டும் இல்லையா? எதுவுமே செய்யாத ஒரு குற்றத்திற்காக இவர்கள், அதாவது இஸ்ரேலியர்களிடம் பொதுவாக அது இருக்கிறது. ஏன்னா நாங்கள் பிரத்யேகமாக ஒரு காணொலியை குறிப்பிட்டிருந்தோம். மனிதர்களுடைய பணங்களை கொள்ளையடிக்கிறார்கள். இப்போது வெளிநாட்டு பிரஜைகளோடு அதிகம் அவர்கள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுகிறார்கள். அவ்வளவு மனவிரக்தியில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே இன்னும் ஒருவரையும் கொலைக்கு தூண்டி அவரை யாரென்றே அடையாளம் தெரியாத அளவுக்கு கொலை அவர் உள்ளத்தில் பாய்ந்திருக்கிறது என்றால் அந்த அளவுக்கு அவரை மனவிரக்தியில் ஆளாக்கி இருக்கிறார்கள் இந்த இஸ்ரேலியர்கள் இல்லையா? ஆகவே இஸ்ரேலில் சென்று தொழில் புரிகின்ற இலங்கையர்கள்
நாங்கள் பார்க்கிறோம் முகநூல்களிலும் சரி இதர விடயங்களிலும் சரி அவர்கள் இஸ்ரேல் தேசிய கொடிகளை எல்லாம் பயன்படுத்தி மிருகத்தனமான பதிவுகளை எல்லாம் பதிவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சிங்கள மத்தியிலே பெரும்பாலானவர்கள் பலஸ்தீன் ஆதரவு போக்கி இருந்தாலும் ஒரு சிலர் அதில் பெரிதானவர்களாக தென்படுகிறார்கள் இஸ்ரேல் ஆதரவாளர்கள். அதற்கு காரணம் அவர்கள் தான் அதிகளவு பேசுகிறார்கள். இது போன்ற சம்பவங்கள் அவர்களுக்கு தெரியவில்லையா, அல்லது தெரிந்தாலும் தெரியாமல் இருக்கிறார்களா, அல்லது இதன் பிறகாவது தெரிந்து கொள்ள முயற்சிப்பார்களா, இந்த பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் ஏற்கனவே ஒரு தனிப்பட்ட ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தது. ஒரு அறிவிப்பும் கூட பலருக்கானது, தயவு செய்து அவதானமாக இருங்கள் என்று. அந்த அறிவிப்பு வெளிவந்து ஒரு சில நாட்களில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்பது மிக வேதனையானது. இலங்கை அரசாங்கம் நஷ்டஈடு கொடுக்கலாம், இலங்கையினுடைய தூதரகம் நஷ்டஈடு கொடுக்கலாம், அந்த சார்ந்த நிறுவனம் நஷ்டஈடு கொடுக்கலாம். ஆனால் அந்த தரிந்து என்ற சகோதரரினுடைய வீட்டினுள் இருக்கக்கூடிய அந்த தரிந்து என்ற உருவம் அவர்களுக்கு இனிமேல் இல்லை அல்லவா? அவர்களுக்கான ஒரு தந்தை இல்லை, ஒரு தகவல் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, இனிமேல் அவர் இல்லை என்று. ஆனால் அவர்கள் எதனை தாங்கிக் கொள்ளப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை. தன் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக சொன்னவர் கடைசியில் குடும்பத்தை காணாமலேயே பாதுகாப்பின்றி சென்ற ஒரு சம்பவத்தை தான் இங்கே பார்க்கிறோம். அப்படியானால் பாதுகாப்பற்ற வெளிநாட்டு ஊதியத்தை கொண்டு வருவதற்கான பிரஜைகளை அனுப்புவதிலே இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் இன்னும் அவதானத்தோடு செயற்பட வேண்டும். இது போன்ற நாடுகளுக்கு அனுப்புவது என்பது நாங்கள் சொல்லிக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் மத்திய கிழக்கிலே பதிவாகின்ற ஓரிரு சம்பவங்கள், இஸ்ரேலும் மத்திய கிழக்கில் உள்ள நாடு தானே, பெரிதாக பேசுகின்ற போது இதை ஏன் அவர்கள் இன்னும் பேசவில்லை? இது நடந்ததே நவம்பர் மாதத்தினுடைய முற்பகுதியிலே தான். அப்படி இருக்கின்ற போது இதனை இலங்கை அரசாங்கத்தினரும் இதர தரப்பினரும் அணுகுகின்ற முறைகளை பயன்படுத்தி, என்றால் குறிப்பாக இலங்கை அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதிக்கு மிக முக்கியமான ஒரு விடயத்தை செய்யலாம். அதை அவர்கள் செய்வார்கள் என்பது தெரியவில்லை. இஸ்ரேல் தூதரை அழைத்து தங்களுடைய அதாவது ஒரு கோபத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தலாம். பொதுவாக ஒவ்வொரு நாடுகளிலுமே தலைவர்கள் செய்கின்ற ஒரு நடைமுறை தூதரை அழைத்து அவர்களுக்கு தங்களுடைய ஆட்சேபனை தெரிவிப்பது என்பது. அதனை செய்வார்கள் என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். இதைப்படி இங்கே ஒரு முஸ்லிம் சகோதரர் பாதிக்கப்படாவிட்டாலும் பலஸ்தீன மக்களுக்கு அவர்கள் இழைக்கின்ற கொடூரங்கள் இங்கே நேர்முகமாக ஒரு இஸ்ரேலியர் இவருடைய கொலையிலே சம்பந்தப்படாவிட்டாலும் மறைமுகமாக சம்பந்தப்பட்டிருப்பது இஸ்ரேலியர்கள் தானே. ஒரு தென்னாப்பிரிக்கரை கொலை செய்ய தூண்டியது யார்? இஸ்ரேலியர்கள் தானே. அப்படி என்றால் இன்று இலங்கையைச் சேர்ந்த ஒரு பிரஜைக்கு இன்று தலை துண்டிப்பு இடம்பெற்றிருக்கிறது, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் முழு பொறுப்பும் யார் ஏற்க வேண்டும்? டில் அவீவிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலும் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆதரவு போக்கை கடைபிடிப்பவர்களும் ஏற்றுத்தானாக வேண்டும். உங்களினுடைய மந்தத்தரமான போக்கு, உங்களினுடைய பலவீனமான ஆனால் நீங்கள் பலமானது என்று கருதுகின்ற உங்களினுடைய கருத்துகள், சித்தாந்தங்கள், இந்த சித்தாந்தங்கள் மூலமாக இன்று ஒரு இலங்கை பிரஜை கொள்ளை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சித்தாந்தங்கள் இன்று எங்கே செல்கின்றன என்று தெரியவில்லை. உங்களுக்கு என்ன, அப்பாவி பொதுமக்கள் பலஸ்தீனிலே 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைய செய்து 3-4 லட்சம் பேருக்கு வீடுகளை இல்லாமலாக்கி 5-6-7 லட்சம் பேருக்கு உணவுகளை இல்லாமலாக்கி பல மில்லியன் மக்களுக்கு இருக்கும் இடங்களையும் இல்லாமலாக்கி இடம்பெற வைத்து அப்படியான சூழலிலே பல ஆயிரக்கணக்கான 60,000க்கும் மேற்பட்ட மக்களை கொலையுறச் செய்து உங்களுக்கு இது ஒன்றும் பெரிய விடயமாக இருக்கப் போவதில்லை. உங்கள் மனதிலும் உங்கள் எண்ணத்திலும் குரூரம் குடிகொண்டிருக்கிறது என்றால் அதனை கலைந்தெறிய வேண்டியதும் நீங்கள் தான், அல்லது உங்களை கலைந்தெறிய வேண்டியது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் புறக்கணிக்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. இஸ்ரேலியர்களை புறக்கணிக்க வேண்டும் என்பதன் முக்கிய நோக்கமே இதுதான். அவர்கள் மனிதர்களாக உருவத்தில் இருந்தாலும் மிருகத்தனமானவர்களாக குணத்தில் இருக்கிறார்கள். அந்த குணங்கள் அவர்களை அடுத்த சமூகத்தாரை இகழ்வதோடு மட்டும் நிறுத்திவிடவில்லை, அவர்களை இல்லாதொழிப்பதற்கும் தூண்டுகிறது. அது பல வழிகளில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொந்தமடைந்து அன்பான நேயர்களே.